யாராவது இந்த கூட்டத்துல அடலசன்ஸ் ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு வெப் சீரிஸ் நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பார்த்துட்டு என் கைகால்லாம் நடுங்கிடுச்சு, இரவுலாம் என் தூக்கம் போயிடுச்சு. ஏன்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்காக முதல் காட்சியில அத்தனை கார்களோட ஒரு வீட்டுல வந்து நிற்கும். உள்ள ஒரு வயதான அப்பா இருப்பார், அவர் தான் அரெஸ்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, உங்க பையன் எங்க இருக்கிறான், எதுக்கு என் பையனை தேடுறீங்க, அவனோட வயசு 12, இவ்வளவுதான் இருப்பான், கூட படிக்கிற பொண்ணை குத்தி கொண்டான், அதுக்காக அவன் கைது செய்யப்படுறாங்கிறதா அந்த வெப் சீரிஸ். பாருங்க, அந்த போலீஸ் நடந்துகிற விதம் ஒரு பாடமாக இருக்கு. அவன் வந்து எவ்வளவு டஸ்ட தனக்குள்ள அழுக்க மொத்தமா சுமந்திருக்கான். அது நீங்க சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆளுமையாக, வெறுப்பாக, விதையாக விழுந்திருக்கிறதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆண்மை, ஜென்சி, டெல்டா மேல், ஆல்பா மேல், ஆம்பளை, ஆண்னா குடும்ப தலைவன், இப்படின்னு சொல்ற ஒவ்வொரு சொல்லும் ஒரு துப்பாக்கி குண்டுக்கு சமம். நான் அது எல்லாமே விஷம் தோய்த்த சொல்கள். இப்ப இனியன் சொல்றாரு, அரவாணி சொல்ற வந்து திருநங்கை, இது இதை விட கொடிய சொல் ஆண்மைங்கிற ஒரு சொல், பேராண்மைங்கிற ஒரு சொல். இப்படி ஒவ்வொரு சொல்லும் பிறக்கிற ஆண் குழந்தையினுடைய மூச்சுல கலந்திருக்கு. அல்பா மேல தங்களை நினைத்துக் கொள்வதற்கு பெருமை அடைகிறார்கள். அப்படி ஒரு விஷம் ஒரு 12 வயசு பையன்குள்ள இருக்கு. என் குழந்தைலாம் தப்பு பண்ணாதீங்க, நான் என் குழந்தை நல்லா வளர்க்குறோங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. நீங்க நல்லா வளர்க்கலாம், நீங்க புரிஞ்சுக்கல. போன காலத்துல நாங்கெல்லாம் தெருவுல வளர்ந்தோம், வெயிலோடு விளையாண்டோம், ஊர்ல சுத்தணும். கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்துல போய் நின்னாவே அந்த தெருல ஒரு கேட்பாரு, இப்ப ஈபிசாமி பையன் இங்கேயே நிக்கிறப்போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது 8:30 மணி ஷோக்கு தேட்டருக்குள்ள போயிட்டா, உங்க அப்பாட்ட சொல்லவா அப்படிம்பாரு. இந்த சமூக கட்டமைப்பு இங்க செதறி போச்சு. யாரும் யார பத்தியும் எதுவுமே சொல்லாத ஒரு ஆளா நம்ம மொபைலை பார்த்துட்டே தெருவில் நடந்து போயிட்டே இருக்கோம். நாம் மனிதர்களை கவனிப்பதே இல்லை. அந்த பையன் கைது செய்யப்படுகிறான், குற்றம் அவன் மேல் சுமத்தப்படுகிறது. அவங்க அப்பாவும் அம்மாவும் வர்றப்ப அவங்க அப்பா சொல்கிற வார்த்தை தான் ரொம்ப ஏதோ ஒரு இடத்துல என் பையனை தவறா வழி நடத்துறதுக்கான ஏதோ ஒரு காரணமாக நான் ஆகிவிட்டேன்னு தோணுச்சு. எங்கேயோ நான் வீட்டுல ஆம்பளடி அப்படிதாண்டி செய்வேன், ஏன் கேட்டுதாண்டி நடக்கணும், நான் சொல்றதான் நடக்கணும் அப்படிங்கிறதோ, ஏதோ டிவியில பார்க்கிற எதையோ ஒரு விஷயம் அவர்கள் மனதை ஏதோ ஒரு இடத்தில் வேற ஒரு திசையை நோக்கி நகர்த்தி விட்டதுன்னு நான் அப்பா அழுகிற அழுகையோட இந்த அடலசன்ஸ்ங்கிற வெப் சீரிஸ் முடியும்.